ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும், அன்பு தகப்பன்மார்கள் தாய்மார்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இதோ நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வேதத்தில் யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம இணைந்து ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன விதங்களில் துக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். என்னென்ன காரியங்களிலே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை அநேகர் உங்களை துக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நீங்கள் துக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சொந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக காரியங்கள், துக்கமான காரியங்கள் இருக்கலாம். அநேகர் உங்களை துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். பொருளாதாரத்தின் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, ஏதோ ஒரு தடையின் நிமித்தமாக நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, அந்த துக்கங்களெல்லாம் மாறும்படியாக நம்ம ஜெபிப்போம். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்கள். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள தகப்பனே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே, அன்புள்ளவரே, உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய துக்கத்தை மாற்றுங்க டாடி, மாற்றுங்க டாடி. ஆண்டவரே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களப்பா. உங்கள் பிள்ளைகள் என்னென்ன விதங்களில் துக்கமாக இருக்கிறார்களோ, என்னென்ன அடிப்படையில் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, உங்கள் பிள்ளைகளுடைய துக்க முகம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. அவங்க வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே, அவங்க துக்கங்கள் மாறட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வாக்கியத்தின்படி அவங்களுக்கு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் மாற்றுங்கப்பா. எத்தனை நபர்கள், எத்தனை உறவுகள், எத்தனை சொந்தங்கள் உங்கள் பிள்ளைகளை காயப்படுத்தி துக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே, இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு மாறி, அவங்க துக்கமெல்லாம் மாறி ஆண்டவரே, அவங்க சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வேத வாக்கியத்தின்படி உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாற ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுங்க டாடி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை துடைத்து வேதனையை மாற்றுவார். காட் பிளஸ் யூ.